அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சாலை மறியல் தற்போது தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக தற்போது வரை தங்களை யாரும் வந்து பார்க்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தங்களுக்கான அந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிருக்கு போராடி வரக்கூடிய சூழலில் யாரும் தங்களை வந்து பார்க்கவில்லை, நிவாரண உதவிகள் வழங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சாலை மறியல் போராட்டமானது 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது நீடித்து வருவதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து பார்த்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. மற்றொரு புறம் இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் தரப்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. வெள்ள பாதிப்பு தொடர்பாக தற்போது வரை தங்களை யாரும் வந்து பார்க்கவில்லை, 4 நாட்கள் ஆகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். இந்த சூழலில் அரகண்டநல்லூர் மக்கள் தங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.